இஸ்லாமிய சமூகத்தினரின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என அதிமுக எம்பி தம்பிதுரை கேட்டுக் கொண்டுள்ளார். வக்பு மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய தம்பிதுரை, அதிமுக தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சிறுபான்மையினருக்கு ஏராளமான நலத்திட்டங்களை வழங்கியதாக பேசினார். இஸ்லாமியர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என அதிமுக விருப்பம் என தம்பிதுரை கூறினார். மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது. மாநிலங்களவையில் நேற்று மதியம் 1 மணி விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த மசோதாவின் மீது நள்ளிரவு 2 மணி வரை விவாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மசோதா வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது. மசோதாவிற்கு ஆதரவாக 128 வாக்குகளும் எதிராக 95 வாக்குகளும் பதிவான நிலையில் வாக்கெடுப்பின் மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் வக்பு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேறியுள்ளது. மாநிலங்களவையில் 128 எம்பிக்களின் ஆதரவுடன் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக 95 எம்பிக்கள் வாக்களித்தனர். மாநிலங்களவையில் திமுக, அதிமுக எம்பிக்கள், மதிமுக எம்பி வைகோ ஆகியோர் வக்பு மசோதாவை எதிர்த்து வாக்களித்தனர். எம்பி ஜி.கே. வாசன் ஆதரவாக வாக்களித்த நிலையில் பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் வாக்களிப்பில் பங்கேற்காமல் விலகியிருந்தார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.